திருச்சிலுவை அடையாளம். அட்ஜஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்ரா. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று சொல்லும்போது நாம் நம் பெருவிரல், சுட்டுவிரல் மற்றும் நடுவிரல் ஆகிய 3 விரல்களையும் சேர்த்து பிடித்தபடி முதலில் பிதா என்று சொல்லி நெற்றியையும், சுதன் என்று சொல்லி நெஞ்சையும், பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று சொல்லி முதலில் இடது தோளையும் இரண்டாவது வலது தோளையும் தொட்டு சிலுவை அடையாளம் வரைய வேண்டும். சிலுவை அடையாளம் ஒரு அருட்கருவியாக திகழ்கிறது. இந்த அடையாளம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒத்துழைக்கிறது. நெற்றியில் தொடங்கி இதயத்தை தொட்டு 2 தோள்களையும் தொடுவதன் மூலம் நம் மனத்தையும் விருப்பங்களையும் ஆத்மாவையும் உடல் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படி கடவுளிடம் ஜெபிக்கிறோம். சிலுவை அடையாளம் வரையும் போது இயேசுவின் மனித அவதாரத்தை நினைவு கூர்கிறோம். பாப்பரசர் 3ஆம் இன்னசென்ட் கூறும்போது நாம் நெற்றியிலிருந்து நெஞ்சு வரை சிலுவை அடையாளம் வரைவதன் மூலம் இயேசுநாதர் விண்ணுலகிலிருந்து நம்மை ரட்சிக்க மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார் என்பதை நினைவூட்டி நன்றி செலுத்துவதாக கூறுகிறோம். அடுத்ததாக நாம் உடலில் அடையாளம் வரையும் போது இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்கிறோம். அடுத்ததாக தந்தை, மகன், தூயாவியின் பெயர்களை அறிக்கையிடும் போது திரியேக சர்வேஸ்வரனிடம் நமக்குள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு உறுதிப்படுத்துகிறோம் என்கிறார். இயேசு என்னும் திருநாமத்திற்கு பரலோகத்தாரும் பூலோகத்தாரும் மண்டியிடுவர் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலும் இன்றைய நாட்களில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று கூறுவதில் வெட்கம் இருக்கிறது. விசுவாசத்தோடு சிலுவை அடையாளம் வரையும் போது விசுவாசத்திற்கு சான்று பகர்கிறோம். இயேசுநாதரே இரட்சகர் என்று அறிக்கையிட்டு விசுவாச முத்திரையாகிய சிலுவையை நெற்றியிலும் நெஞ்சிலும் தோள்களிலும் வரைந்து நாம் உண்ணும் அப்பத்தின் மீதும் கிண்ணத்தின் மீதும் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் உறக்கத்தின் முன்னும் பின்னும் எல்லா நேரங்களிலும் வரைந்து கொள்வோம். இனியாவது நாம் சிலுவை அடையாளத்தை பக்தியோடு வரைந்து கொள்வோம். அதன் வழியாக எல்லா ஞான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம்.